ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே உடஞ்சிருக்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார்லேருந்து அதோட கண்ட்ரோல் போர்டை மட்டும் எடுத்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் மேக் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துருக்கிற நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வீடியோஸுமே பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை மட்டும் டைங்கில் ஒரு தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கார் மேக் பண்ண ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த காரை நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சூப்பர் பாஸ், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கேக் வெட்டற கத்தையிலே அவனை புத்தி கொண்டறலாம். அரச்சி நாயே ஒழுங்கா வீடியோ கண்ண தேவை, அதை மட்டும் சொல்லு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த கார் பண்ணால் 2 டுவல் ஷாஃப்ட் கியர் மோட்டார் எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் டயரில் ஒரு 4 டயர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்கேலோட 2 எண்ட்லையுமே இந்த டுவல் ஷாஃப்ட் கியர் மோட்டாராக க்ளூகான் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ இந்த கியர் மோட்டார் 2டையும் ஒட்டிடலாம். ஸோ இந்த கியர் மோட்டார், இந்த டயர் எல்லாமே நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்க் மூலமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 மோட்டாரில் இருக்கிற 4 ஷாஃப்ட்லையும் அந்த 4 டயரையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த 2 மோட்டாரோட ஒயர்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ணும்போது 2 மோட்டாருமே ஒரே டைரக்ஷனில் சுற்றுற மாதிரி ஜாயின் பண்ணணும். அதாவது ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி அடி வாங்கின ஒரு கார் எடுத்துருக்கோம். ஸோ இந்த கார் எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் நான் சாப்பிட்டு இருக்கும்போது மீன் முள்ள தெரியாமல் கீழே போட்டேன். ஸோ இந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு போன என்னோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் எஸ் அந்த முள்ளு மேலே தெரியாமல் ஏற்றி இந்த காரோட ஒரு டயரை பஞ்சர் ஆக்கிட்டான். நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், இந்த காரோட அந்த ஒரு டயரை மட்டும் என்னால் பஞ்சர் ஓட்ட முடியலை. ஸோ அதனால தான் இந்த கார் இப்போ இந்த நிலமையில இருக்குது. சரி, ஓகே விடு. இந்த கண்ட்ரோல் போர்டு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கேன், அந்த காரில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் இதை மட்டும் கரெக்டாக கலத்தி எடுத்துடலாம். ஸோ ஏற்கனவே இருந்த அந்த காரில் இந்த போர்டோட அந்த ரிசீவர் ஆண்டனாவை ஸ்க்ரூ மூலமாக முறுக்கி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த போர்டை தனியாக கலத்தி எடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த போர்டில் கரெக்டான ஸ்பாட்டில் இந்த ரிசீவர் ஆண்டனாவை சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லித்தியம் அயன் பேட்டரியில் 2 வயசு சால்டரிங் பண்ணி எடுத்துருக்கோம். நார்மல் டபுள்யூ பேட்டரி யூஸ் பண்ணலாம். டபுள்யூ பேட்டரினா 3 பேட்டரி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த லித்தியம் அயன் பேட்டரினா ஒரு பேட்டரியே போதும். அது மட்டும் இல்லாமல் 3 டபுள்யூ பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிருக்க இந்த கார்லையும் ஸ்பேஸ் இல்லை. அதே மாதிரி இந்த லித்தியம் அயன் பேட்டரினா ரீசார்ஜ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம இந்த பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் போர்டையும் ஸ்விட்சையும் ஸ்கேலோட டாப்பில் க்ளூகான் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இப்போ இந்த பேட்டரியும் ஒரு எண்டில் ஒட்டிடலாம். ஸோ இப்போ ஒயர்ஸ் எல்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். பேட்டரிலேருந்து வர நெகட்டிவ் பிளாக் ஒயரை சர்க்யூட் போர்டிலேருந்து வர பிளாக் ஒயரோட கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேட்டரிலேருந்து வர ப்ளஸ் ரெட் ஒயரை சுவிட்சிலேருந்து வர ரெட் ஒயரோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சர்க்யூட் போர்டில் எல்லோ அண்ட் கிரீன் 2 ஒயர் இருக்கும். ஸோ இந்த 2 ஒயரையும் மோட்டாரோட 2 ஒயரோட கனெக்ட் பண்ணணும். ஸோ கிரீன் ஒயரை மோட்டாரோட நெகட்டிவ் பிளாக் ஒயரோட கனெக்ட் பண்ணிடலாம். எல்லோ ஒயரை மோட்டாரோட ப்ளஸ் ரெட் ஒயரோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ண ஒயர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம இன்சுலேஷன் டேப் வச்சு கவர் பண்ணிட்டோம்.
ஸோ அவ்வளோதான், நம்ம கார் இப்போ பக்காவாக ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ இந்த காரோட ரிமோட்டில் 2 பேட்டரியை போட்டு நம்ம கார் எப்படி ஓடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு சாதாரணமான கார்லாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு லோ பட்ஜெட் மான்ஸ்டர் கார் மாதிரி தான். ஸோ அதனால் இது கொஞ்சம் கஷ்டமான டெஸ்ட்லாம் வச்சுருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்லலாம் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம காருக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கரண்ட் உண்டான பாதையில் நம்ம கார் எப்படி வருது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்களே பார்க்கலாம், அப்படியே குதிரை மாதிரி ஏறி இறங்கி வருது. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம கார் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டெஸ்ட்டுக்காக இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரிட்ஜ் செட்டப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம கார் எப்படி ஏறி இறங்குது அப்படிங்கிறது அந்த டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம கார் அசால்ட்டாக ஏறி இறங்கிடுச்சு. ஸோ செகண்ட் டெஸ்ட்லேயும் நம்ம கார் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் செட்டப்பை இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படியே பார்த்துருந்தாலும் அது இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. ரெண்டுமே ஒண்ணுதானே பைத்தியமே. ஸோ நெக்ஸ்ட் ஜல்லிக்கெல்லாம் நிறைய போட்டு ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம கார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம கார் அசால்ட்டாக ஏறி இறங்கி போயிடுச்சு. ஸோ இந்த டெஸ்ட்லேயும் நம்ம கார் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம காரையும் இன்னொரு காரையும் நேருக்கு நேர் மோத விட போகிறோம். ஸோ அப்படி மோதும் போது என்ன ஆகுது அப்படிங்கிறத அந்த டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கார் அந்த கார் மேலே ஏறி இறங்கி போயிடுச்சு. ஸோ இது ஆச்சரியப்படுற விஷயம்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம கார் அந்தளவு பவர்ஃபுல்லான கார். ஸோ இப்போ நம்ம வச்ச எல்லா டெஸ்ட்லையுமே இந்த கார் பர்ஃபெக்டாக பாஸ் ஆகிட்டு. ஸோ இப்போ இந்த கார்லாம் ரைடு போக வேண்டிய நேரம் வந்துட்டு. ஸோ நான் ஒரு குட்டி ரைடு போய்ட்டு வந்து உங்களை அவுட்ரோவில் மீட் பண்ணுங்க. இப்படி தான் 1/2 மணிக்கு இருக்கிறது 1/2 மணிக்கு அப்படிங்கிறத நினைச்சிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுவிடாதீங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம ஒரு தரமான ரிமோட் கண்ட்ரோல் காரை மேக் பண்ணிட்டோம். ஸோ இதே காரை ரிமோட் கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்விட்ச் போட்டால் பேட்டரி மூலமாக ஓட்டுற மாதிரியும் ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வீடியோ போய் பாருங்கள். இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Thanks for watching. Like, share and subscribe now. Bye.